Hello guys, Gowtham here. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிட்டி பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு பேங்க் பார்த்தீங்கன்னா ஒரு பிரைவேட் லிமிடெட் பேங்க் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் அனலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு ரோலுக்கு வந்து ஃப்ரெஷர்ஸாக ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ரோல் பார்த்தீங்கன்னா நமக்கு பிஸ்னஸ் அனலிஸ்ட் அப்படின்ற ரோல் பார்த்தீங்கன்னா எந்த லொக்கேஷனில் ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் இருக்க லொக்கேஷனில் ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி பேசிக்காக இந்த பேங்க் சைடு இருக்க பீப்புள்ஸ் அதர்வைஸ் இந்த பேங்க் ரெகுலராக போய் போகிற பீப்புள்ஸ்க்கு எல்லாத்துக்கும் தெரியும் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு பிரைவேட் பேங்க் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சிட்டி அப்படிங்கிற பிரைவேட் பேங்க்கில் தான் வந்து பிஸ்னஸ் அனலிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ரோலுக்கு ஃப்ரெஷர்ஸாக ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, இதுக்கான கிரைட்டீரியாஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற முதல் கொண்டு இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் உங்களுக்கு நம்ம சேனல் ரொம்பவே கெரியருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இல்லைனா கூட யூஸ்ஃபுல்லாக இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ரிலேட்டிவ்ஸ் ஆர் ஃபேமிலிஸ் அந்த பீப்புள்ஸ்க்கு கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு இன்டர்ன்ஷிப் எப்படி கெட் பண்ணுறது, ஆஃப் கேம்பஸ் டிரைவில் எப்படி வந்து ஜாப் கெட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே இப்போ ஒரு டஃப்பான பீரியட் தான். ஸோ அதனால் நம்ம சேனலை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸ் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், நான் சொன்ன மாதிரி சிட்டி ஆஃப் கேம்பஸ் டே ஃபார் 2023 ஃபார் பிஸ்னஸ் அனலிஸ்ட் ரோல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி இந்த ஜாபோட கம்பெனி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிட்டி, இந்த கம்பெனியோட நேம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இது என்ன ரோலுக்கு வந்து ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ் அனலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு ரோலுக்கு, அதாவது பிஸ்னஸ் அனலிஸ்ட் தான் இவங்க வந்து கொஞ்சம் ப்ரீஃபாக அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த லொகேஷன் எங்கே வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் வந்து லொகேஷனை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, எந்த இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டை வந்து ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸை வந்து அவங்க வந்து ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, குவாலிஃபிகேஷன் என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ச், அதாவது ஒரு மினிமமாக ஒரு பேச்சுலர்ஸ் டிகிரி, ஒரு அண்டர் கிராஜுவேட் டிகிரி இருந்தாலே போதும் அப்படின்னு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எந்த பேட்ச் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா எனி பேட்ச் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. அஃபிஷியல் வெப்சைட்டில் எந்த பேட்ச் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கிளியர் கட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஜாபோட டைப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் டைமாக தான் இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சேலரி எவ்வளோ சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 5 LPA 20 LPA வரைக்கும் ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து இவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதை வந்து நான் ஆம்பிஷன் பாக்ஸ்லேயும் கூகுளையும் ரிசர்ச் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். எண்ட் ஆஃப் தி வீடியோவில் உங்களுக்கு வந்து நான் அதில் ஷேர் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் சேலரி ஆக்சுவலி மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 LPA 20 LPA வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது உங்களோட ஸ்கில்ஸை பேஸ் பண்ணி, உங்களோட இன்டர்வியூஸ் ரவுண்ட்ஸை பேஸ் பண்ணி அவங்க வந்து 5 LPA 20 LPA வரைக்கும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு ஜாபோட டிஸ்கிரிப்ஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா த பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸ் அனலிஸ்ட் இஸ் டெவலப்பிங் எ ப்ரொஃபஷனல் ரோல் அப்ளை ஸ்பெசிபிலிட்டி ஏரியா நாலேஜ் இன் மானிட்டரிங் ஆக்சஸிங் அனலைசிங் அண்ட் அவர் எவாலுவேட்டிங் ப்ராசஸ் ஆஃப் த டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்க கொடுக்குற டேட்டாஸை வச்சு நீங்கள் வந்து ஒரு ரோலை ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த டேட்டா வச்சு நீங்கள் மானிட்டர் பண்ணுற மாதிரி இருக்கும், அதை அசஸிங் பண்ணுற மாதிரி இருக்கும், அந்த டேட்டாவை நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஐடென்டிஃபை பாலிசி கேப்ஸ் அண்ட் ஃபார்முலேட்ஸ் பாலிசிஸ் இன்டரப்ட்ஸ் டேட்டா அண்ட் மேக்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அவங்க கொடுக்குற டேட்டாஸை வச்சு நீங்கள் வந்து சம் ரெக்கமெண்டேஷன் கொடுக்கணும். அவங்களுக்கு எந்த டேட்டா பெட்டர், எந்த டேட்டா பெட்டர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரிசர்ச் அண்ட் இன்டர்பிரட்ஸ் ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் ஐடென்டிஃபை இன்கன்சிஸ்டன்ஸ் ஃபார் டேட்டா ஆஃப் ரிசல்ட்ஸ் டிஃபைன் பிஸ்னஸ் இஷ்யூஸ் ஃபார் ஃபார்முலேட்ஸ் ரெக்கமெண்டேஷன் ஆன் பாலிசிஸ் ப்ரொசீஜர்ஸ் ஆர் ப்ராக்டிசஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அவங்களோட பிஸ்னஸ்க்கு ஆப்ட் ஆன மாதிரி நீங்கள் வந்து அவங்களுக்கு அந்த டேட்டாவில் இருக்க இதை ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கப்புறம் வந்து சம் பெட்டர் ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்டெகிரேட்ஸ் எஸ்டாப்ளிஷ் டிசிப்ளினரி நாலேஜ் வித் இன் ஓன் ஸ்பெஷாலிட்டி ஏரியா வித் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ரிலேட்டட் இண்டஸ்ட்ரி ப்ராக்டிசஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அவங்க ரோலுக்கு ஆப்ட் ஆன மாதிரி நீங்கள் வந்து இண்டஸ்ட்ரீஸ் ப்ராக்டிசஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்லேருந்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஹவு டு டீம் இன்ட்ராக்ட்ஸ் வித் அதர் அக்கம்ப்ளிஷிங் தி அப்ஜெக்டிவ் ஆஃப் தி ஏரியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து ஒரு குட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், அது எதில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எப்படி டீமோட இன்ட்ராக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெஸ்ட் இன்ட்ராக்ஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டெவலப்ஸ் ஒர்க்கிங் நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இண்டஸ்ட்ரி ப்ராக்டிசஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து டெவலப் உங்களுக்கு அந்த ஒர்க்கிங் நாலேஜ் இருக்கணும், அது எதில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி ப்ராக்டிசஸில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ப்ராக்டிஸ் உங்களோட நாலேஜஸ் இருக்கணும் அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லிமிடெட் பட் டைரக்ட் இம்பாக்ட் ஆன் பிஸ்னஸ் த்ரூ ஈக்குவாலிட்டி ஆஃப் த டாஸ்க் சர்வீஸ் ப்ரொவைடர் இம்பாக்ட் ஃபார் த ஜாப் ஹோல்டர் இன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆஃப் அவர் ஓன் டீம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
அதுக்கப்புறம் என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரெக்ரூட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன ஸ்கில்ஸ் எதிர்பார்க்குறாங்க. அதாவது பேசிக் ரெக்ரூட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதுல என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பேச்சுலர்ஸ் ஆர் யூனிவர்சிட்டி டிகிரி ஆர் ஈக்வலன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து ஒரு அண்டர் கிராஜுவேட்டட் டிகிரி இருந்தாலே போதுமானது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு யூனிவர்சிட்டியில ஒரு டிகிரி முடிச்சாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷர்ஸை வந்து மெயினா ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ஃப்ரெஷர்லேருந்து 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் வந்து அவங்க வந்து ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஃப்ரெஷர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐ திங்க் இந்த பெரிய பெரிய டாப் டயர் கம்பெனிஸ் வந்து ஹையர் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ஸோ அதனால இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ அதுக்கப்புறம் குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் போத் வெர்பல் அண்ட் ரிட்டன் ஆர் டு எபிலிட்டி டு ஒர்க் வித் கிராஸ் ஃபங்க்ஷனல் பார்ட்ஸ் அண்ட் டீம் மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்து ரிட்டன்லையும் இல்லை ஸ்பீக்கிங்லையும் வந்து குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஆப்டான அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டீம் மெம்பர்ஸாக ஒர்க் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ ஜாபோட டிஸ்கிரிப்ஷன் பார்த்தோம். ஸோ ரெக்ரூட்மெண்ட்ஸ் பார்த்தோம். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். ஆக்சுவலி இந்த லிங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இந்த ரோலுக்கான இதை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ரெஸ்யூம்ஸ் வந்து நீங்கள் ஆப்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்க. ஸோ அப்போ தான் வந்து உங்களோட ரெஸ்யூம்ஸ் வந்து கிளியர் கட்டாக அவங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் லெவலில் மூவ் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. அதாவது ஏடிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு வெப்சைட் செக்கர் இருக்குது. ஸோ அந்த வெப்சைட் செக்கரில் பார்த்தீங்கன்னா உங்களோட ரெஸ்யூம்ஸை போட்டு உங்களோட ஸ்கோர்ஸ் எவ்வளோ இருக்குது, உங்களோட ரெஸ்யூமோட ஸ்கோர் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷனை மூவ் பண்ணுங்க அப்படின்ட்டு நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இந்த லிங்க் பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை கொடுத்துக்கோங்க. ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்கன்னா பிசினஸ் அனலிட்டிக்ஸ் அனலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கீழே ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா இவங்களே இந்த அஃபிஷியல் வெப்சைட்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 0 to 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ரிலவெண்டட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது ஃப்ரெஷர்ஸ் கண்டிப்பாக ஹையர் பண்ணலாம். ஸோ ஃப்ரெஷர்ஸ்க்கு இது வந்து மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்கன்னா அப்ளை நவ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு பட்டன் இருக்கு. ஸோ அந்த பட்டனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெங்களூரில் தான் வந்து லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த அப்ளை நவ் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் டே அப்படிங்கிற ஒரு ஹைரிங் பார்ட்னரோட வெப்சைட்டுக்கு மூலிமா அவங்களோட கனெக்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு இமெயில் ஐடி இருந்தால், அதாவது அந்த ஒர்க் டே அப்படிங்கிற ஒரு ஹைரிங் பார்ட்னர் வெப்சைட்டில் உங்களுக்கு அக்கௌண்ட் இருந்தால் நீங்கள் வந்து அப்படியே இமெயில் ஐடி போட்டு அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு என்டர் பண்ணி நீங்கள் வந்து சைன்இன் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி உங்களோட லாஸ்ட் அப்ளிகேஷன் அதாவது வேறு ஏதாவது ஒரு கம்பெனிக்கு அப்ளை பண்ணிங்கன்னா யூஸ் மை லாஸ்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட லாஸ்ட் அப்ளிகேஷனே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஆட்டோஃபில் வித் ரெஸ்யூம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது உங்களோட ரெஸ்யூம்ஸில் இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஃபிச் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படி இல்லைனா வந்து அப்ளை மேனுவலி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த அப்ளை மேனுவலி அப்படிங்கிற ஆப்ஷன்ஸாக வந்து நான் கொடுக்குறேன். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்ளை மேனுவலி அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஃபீல்டு கொடுத்துருக்காங்க. அந்த 6 ஃபீல்டையும் நம்ம வந்து என்ட்ரு பண்ணணும். ஐ மீன் அந்த 6 ஃபீல்ட்லையும் வந்து நம்ம ஃபார்மை ஃபில்அப் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் வந்து ஃபைனலாக இதை வந்து கண்டினியூ பண்ண முடியும். ஆக்சுவலி இவங்க ஃபஸ்ட்டே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மை இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா இண்டிகேட்ஸ் ஆர் ரெக்ரூட் ஃபீல்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இந்த ஜாபை நீங்கள் வந்து எப்படி கேள்விப்பட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேட்டிருக்காங்க. நான் வந்து ஏதாவது ஒரு வெப்சைட் சம்திங் கொடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் ஹேவ் யூ எவர் பீன் எம்ப்ளாய்டு இன் சிட்டி ப்ரொசீஜர்ஸ் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. டெம்பரவரி ஒர்க்கராக நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து சிட்டி பேங்க்ல ஒர்க் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நான் வந்து நோ அப்படிங்கிற ஆப்ஷன் நான் வந்து கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு டிஃபால்ட்டாக அதுலேயே இருக்குது. அதுக்கப்புறம் லீகல் நேம் உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. என்னோட ஃபர்ஸ்ட் நேம் என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் அப்பாவோட நேம் ஐ மீன் ஃபாதர்ஸோட நேம் வித் இன்ஷியல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ரெண்டில் ஏதாவது ஒன்று கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னா அட்ரஸ் கேட்டிருக்காங்க. உங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த அட்ரஸ் டீட்டெயில்ஸில் உங்களோட ஸ்ட்ரீட் நம்பர் முதல் கொண்டு டோர் நம்பர் முதல் கொண்டு என்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சிட்டி அப்படிங்கிற ஆப்ஷனில் நீங்கள் எந்த சிட்டியில் இப்போ இருக்கீங்களோ ஸோ அந்த சிட்டியை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் போஸ்டல் கோட் என்டர் பண்ணிக்கோங்க. ஐ மீன் போஸ்டல் கோட்னா அட்ரஸில் லாஸ்ட் 6 டிஜிட்ஸ் நம்பர் இருக்கும். ஸோ அதை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் சொல்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெக்ரூடான ஒரு ஃபீல்டு. அதை மட்டும் நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் மெயினாக உங்களோட ஃபோன் நம்பர் டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது ஐ மீன் அது வந்து ரெக்ரூடான ஃபீல்டு. ஸோ அதனால் வந்து ஃபோன் நம்பர் டீட்டெயில்ஸ் நான் வந்து என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ என்டர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஒரு பட்டன் இருக்குது. ஸோ அந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஃபார்ம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மை எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஒரு நம்ம இதுக்கு முன்னாடி ஏதாவது இன்டர்ன்ஷிப் பண்ணீங்களா, அது மீன் இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு ஜாப்ல இருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த மை எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அப்படி இல்லைன்னா அதை வந்து இக்னோர் பண்ணிக்கோங்க. ஐ மீன் அவங்க இண்டிகேட்ஸ் ஆர் ரெக்ரூட் ஃபீல்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு இண்டிகேட் பண்ணவே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் எஜுகேஷனும் இண்டிகேட் பண்ணல, லாங்குவேஜும் இண்டிகேட் பண்ணல. ஸோ ஐ மீன் இதில் பார்த்தீங்கன்னா ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இண்டிகேட் பண்ணுறீங்க, ஐ மீன் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ப்ளஸ் சிம்பிள்
கொடுத்துக்கோங்க ஆடுன்னு சொல்லிட்டு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஜாப் டைட்டில் இருக்குது. நீங்கள் இதுக்கு முன்னாடி என்ன டைட்டிலில் ஒர்க் பண்ணீங்களோ, ஐ மீன் எந்த ரோலில் ஒர்க் பண்ணீங்களோ அதை கிளிக் பண்ணிவிட்டு, அதுக்கு முன்னாடி எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணீங்களோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எந்த மந்த்லேருந்து எந்த மந்த் வரைக்கும் ஒர்க் பண்ணீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேலண்டரில் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஏதாவது டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. ஐ மீன் நிறையா அது ஐ மீன் 1 to 3 ஆர் அபவ் மோர் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து ஆட் அனதர் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னா எஜுகேஷன் டீட்டெயில் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த எஜுகேஷன் டீட்டெயிலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக என்டர் பண்ணி தான் ஆகணும். ஸோ எந்த ஸ்கூலில் படிச்சிங்க, எந்த யூனிவர்சிட்டியில் படிச்சிங்க, எந்த காலேஜில் படிச்சிங்க அப்படிங்கிற இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் எந்த டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதிலே கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ மீன் நீங்கள் வந்து யூஜி முடிச்சிருந்தா யூஜி, இல்லை பிஜினா பிஜி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடி இதெல்லாம் வந்து ரெக்கார்ட் ஃபார்மே கிடையாது, அதனால் இதெல்லாம் விட்டுருங்க. ஐ மீன் நீங்கள் கொடுத்தா உங்களுக்கு வந்து ஒரு வேல்யூவான ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லாங்குவேஜஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த லாங்குவேஜஸ் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ ஐ மீன் உங்களோட நேட்டிவ் பார்த்தீங்கன்னா தமிழாக இருக்கும், அதர்வைஸ் இங்கிலீஷாக இருக்கும், அதர்வைஸ் ஹிந்தி, தெலுங்கு லைக் திங் இருக்கும். ஸோ அது ஐ மீன் நீங்கள் வந்து ஒரு 2 லாங்குவேஜஸில் பெஸ்ட்டாக இருப்பீங்க. ஐ மீன் இப்போ நேட்டிவ்லையும் பெஸ்ட்டாக இருப்பீங்க, அதர்வைஸ் எக்ஸ்ட்ரா ஒரு அடிஷனல் லாங்குவேஜும் தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. ஸோ அந்த லாங்குவேஜ் உங்களுக்கு எத்தனை லாங்குவேஜ் தெரியுதோ அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த லாங்குவேஜஸில் ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த லாங்குவேஜஸில் ஐ எம் ஃப்ளூவெண்ட் இன் திஸ் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ரீடிங், ஸ்பீக்கிங், ரைட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இதில் எந்த லெவலில் இருக்கீங்களோ அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ரெஸ்யூம்ஸை வந்து நீங்கள் இங்கே வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. ஐ மீன் உங்களோட ரெஸ்யூம்ஸை வந்து அப்லோட் பண்ணுற ஃபீல்டு இங்கே தான் இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது ஒரு யூஆர்எல் இருக்கா, ஐ மீன் வெப்சைட்டோட யூஆர்எல் இருந்தால் அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஐ மீன் கிட்டப் இருந்தால் ஓகே, இல்லை வந்து உங்களோட போர்ட்ஃபோலியோ டெவலப் பண்ணி வச்சிருந்தீங்கனாலும் ஓகே, ஐ மீன் இல்லைனா லிங்க்டின் ஓட ப்ரொஃபைல் யூஆர்எல் இருந்தாலும் ஓகே, அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்டனை கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட் ஃபீல்டுக்கு வரும். ஸோ தேர்ட் ஃபீல்டு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் கொஸ்டின் 1 of 2 அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அப்ளிகேஷன்ஸில் வந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் வந்து இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் இக்னோர் பண்ணவே முடியாது. ஆர் யூ லீகலி ஆத்தரைஸ்டு டு ஒர்க் கண்ட்ரி இந்த கண்ட்ரியில் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு லீகல் ஆத்தரைஸ்டு இருக்கா, ஐ மீன் ரேஷன் கார்டு அதெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ வந்து எஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். கேன் யூ வித்தின் அ டைம் பீரியட் டிஸ்கிரைப் லா சப்மிட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஏதாவது ஒரு கேஸ் சம்திங் எதுலையாவது வந்து மாட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ நான் வந்து நோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சீனியர் மேனேஜ்மெண்ட் மீன் சிட்டி ஆஃப் டைரக்டர், சிஓ ஆஃப் மெம்பர், எக்ஸிக்யூட்டிவ் மீம் டீம், இஎம்டி சம்திங் ஏதாவது ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் இஸ் அவைலபிள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு நோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். வேர் ஆர் யூ பார்ட்னர் ஹேவ் எவர் பீன் எம்ப்ளாய்டு கேபிஜிஎம், இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சவங்க ஏதாவது இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ நான் வந்து நோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன் அந்த ஆப்ஷன்லையும். ஸோ அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஜென்ரலி நாட் கன்சிடர்ஸ் எஸ்சிஓ சம்திங், ஸோ ஒரு மேனேஜ் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அண்ட் எம்ப்ளாயி ஒர்க்கர்ஸ் டீச்சர்ஸ் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கும் நான் வந்து நோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் சிஓ ஆஃப் சம்திங், டெப்யூட்டி ஆஃப் தி சிஓ, பிஸ்னஸ் கமர்ஷியல் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கும் நோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். வில் யூ நவ் த ஃபியூச்சர் ரெக்ரூட்மெண்ட் ஸ்பான்சர்ஷிப் எம்ப்ளாயிஸ் ஜஸ்டிஃபிகேஷன் பொசிஷன் வித் அப்ளைங் இஸ் லொக்கேட்டட் இஸ், இது இங்கேருந்து வேறு இடத்துக்கு லொக்கேட் பண்ண நீங்கள் கண்டிப்பாக போவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நான் வந்து எஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். அப்படி இல்லை நீங்கள் நோ அப்படிங்கிற ஆப்ஷன் கூட கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிற பட்டன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபோர்த் ஃபீல்டுக்கு வரும். ஸோ ஃபோர்த் ஃபீல்டு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் கொஷின் 2 of 2 கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது ஒரே ஒரு கொஷின் தான் கேட்டிருக்காங்க. அதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆர் யூ இந்தியன் சிட்டிசன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதை நான் எஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன வாலண்டரி டிஸ்க்ளோசர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பர்சனல் இன்ஃபர்மேஷன் சம்திங் கேட்டிருப்பாங்க. ஸோ ஐ மீன் எந்த ஜெண்டர் அப்படின்லாம் கேட்டிருப்பாங்க. ஸோ அதில் வந்து ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி பாருங்க எந்த ஜெண்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நான் வந்து மேல் அப்படிங்கிற கொடுத்துக்கிறேன். நீங்க எந்த ஜெண்டரோ அதை வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை நீங்க படிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எஸ் அப்படிங்கிற செக் பாக்ஸ் இருக்கு, அதை நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிற பட்டன் நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் ரிவ்யூ ஐ மீன் ஒரு உங்களோட இன்ஃபர்மேஷன் நீங்கள் இது வரைக்கும் என்டர் பண்ண இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஒரு தடவை ரிவ்யூ பார்த்துக்கோங்க. நல்லா கரெக்டாக கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஐ மீன் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபைனல் நான் வந்து சப்மிட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கிறேன். சப்மிட் அப்படின்னு கிளிக் பண்ணதுக்கப்புறம் கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு பாப்அப் ஷோ ஆகும். ஸோ ஷோ ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்தராக மெயில் வரும். ஐ மீன் மெயிலில் தான் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது பெஸ்ட்டாக நீங்கள் உங்களோட ரெஸ்யூம்ஸ் இருந்தாலோ உங்களோட இது இருந்தாலோ கண்டிப்பாக உங்களுக்கு மெயிலில் தான் த்ரூ காண்டாக்ட் பண்ணுவாங்க. அது ஐ மீன் இன்டர்வியூ ரோல்ஸ் எது இருந்தாலுமே உங்களுக்கு வந்து மெயிலில் தான் உங்களுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க.
கைஸ் ஆக்சுவலி நான் சொன்ன மாதிரி பிசினஸ் அனலிஸ்ட் சேலரி இன் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 LPA-லேருந்து 34 LPA வரைக்கும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. 34 LPA வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. ஐ மீன் 5 LPA வரைக்கும் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களோட ஸ்கில்ஸை பொறுத்து தான் வந்து இதில் கொடுப்பாங்க. ஸோ இதே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆம்பிஷன் பாக்ஸில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலரி பேக்கேஜ் எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 20 LPA வரைக்கும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஐ மீன் பர் மந்த் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 லட்ச ரூபாய் வரைக்கும் சேலரி ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஐ மீன் இது வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு கிடையாது, எக்ஸ்பீரியன்ஸ் ஐ மீன் 4 to 10 years எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள்ஸ்க்கு தான் இது வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஃப்ரெஷருக்கு வந்து ஒரு 5 LPA மினிமம் கொடுப்பாங்க. ஸோ இந்த ஜாபோட லிங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஐ மீன் இந்த கான்டென்ட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இல்லைனா கூட யூஸ்ஃபுல்லாக இருக்க பீப்புள்ஸ்க்கு கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்க. ஸோ அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க கான்டென்ட் மட்டும் தான் நம்ம சேனலில் இதுக்கு மேலே வரப்போகுது. ஐ மீன் இன்டர்ன்ஷிப்ஸ் ப்ராஜெக்ட் ரிலவெண்ட்டான கான்டென்ட் தான் வரப்போகுது. ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.